ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இஃப் A1 A2 எக்ஸட்ரா AN ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் and is any event S means sample space. The P of B is called total probability of event to be. ஓகேங்களா, இப்போ நமக்கு நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா நோ காமன் எலமெண்ட், ஸோ இன்டர்செக்ஷன் இருக்காது. எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னால் நமக்கு எடுத்துக்கிற நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா அது சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கும். ஓகேங்களா, அண்டு B is any event in Sங்கிற சாம்பிள் ஸ்பேஸில் Bங்கிறது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் P of B, அந்த P of B தான் Bயோட ப்ராபபிலிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி, TP நான் ஷார்ட்டில் எழுதியிருக்கேன், டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் P அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், P of B is equal to P of A1. அப்போ A1ங்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P of A1 into P of B by A1. அதாவது A1ங்கிற ஈவெண்ட்டுக்கு தனியாக ப்ராபபிலிட்டி போட்டுட்டு நமக்கு என்ன ஈவெண்ட் கேட்டிருக்காங்களோ அதில் A1 என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி P of A2 into P of B by A2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் நமக்கு n வரைக்கும் எடுத்துக்கிறனால P of AN டாட் P of B by AN. ஓகேங்களா, இந்த A1ங்கிறது தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் P by A1 அப்படின்னா இந்த Bங்கிற ஈவெண்ட் அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த Bங்கிற ஈவெண்ட்டில் A1ஓட பார்ட் என்ன அப்படின்னு போடுறது தான் இது. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட்டில் எழுதுறதா நமக்கு கொடுத்துருக்கோம் சம்மேஷன். ஏன்னா இதில் நமக்கு ப்ளஸில் இருக்கலவா I is equal to 1 to n, அதாவது A1 வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் இருக்கலவா அதான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் P of AI, இந்த 1க்கு பதிலாக I, இது வந்து I. ஓகேவா, இது ஜென்ரலாக எழுதுறது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேயிஸ் தீரம், அதாவது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் பேயிஸ் தீரம்னா என்ன? இஃப் A1 A2 A3 எக்ஸட்ரா AN ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் such that P of I greater than 0, ஐயோட வேல்யூ வந்து greater than 0 அப்படிங்கிறப்போ 1 to n வரைக்கும் எடுத்துக்கிறோம். B is any event which P of B greater than 0 then, அதாவது பேயிஸ் தீரம் அப்படின்னாவே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஈஃப் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க, அதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம பேயிஸ் தீரத்தை யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா இதுதான், P of AI divided by B is equal to, எதுக்கு கேட்டிருக்காங்களோ அது நியூமரேட்டரில் இருக்கும். இப்போ நமக்கு 1க்கு கேட்டிருக்காங்க, A1க்கு கேட்டிருக்காங்கன்னா இங்கே ஆன்சர் பண்ணனா P of A1 into P of B by A1 அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா, இதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இதுவும் அதே தான் இருக்குது. இப்போ AI by B அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு P of ஜென்ரலாக இது AI into P of B by AA divided by, இது டோட்டல் ப்ராபபிலிட்டி, அதாவது P of Bயோட வேல்யூ தான். இங்கே பாருங்கள், இங்கே கண்டுபிடிச்சிங்களவா, இதுதான் நமக்கு அப்படியே எழுதியிருக்கும் P of A1 into P of B by A1 plus etc n வரைக்கும். ஓகேவா, சரி, இந்த ஃபார்முலாஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த எக்ஸசைஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். நமக்கு ப்ராபபிலிட்டியிலேருந்து 5 மார்க் கொஷின் வருது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் வரும். இதில் மொத்தமாக எக்ஸசைஸில் ஒரு 5 கொஷின் இருக்குது, எக்ஸாம்பிளில் ஒரு 6 கொஷின் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸசைஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் நீங்கள் புக்லேயே பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 5 மார்க் கொஷின் நல்லா கவனிச்சுக்கோங்க. எ ஃபேக்ட்ரி ஹேஸ் 2 மெஷின். ஓகேங்களா, மெஷின் 1 அண்டு மெஷின் 2. ஓகேங்களா, ஃபேக்ட்ரியில் வந்து 2 மெஷின் இருக்குது. மெஷின் 1 ப்ரொடியூசஸ் 60% ஆஃப் ஐட்டம் அண்டு மெஷின் 2 வந்து பார்த்தோன்னா 40% ஆஃப் ஐட்டம் டோட்டல் அவுட்புட். ஓகேங்களா, மெஷின் 1ல் வந்து 60% வருது, மெஷின் 2லேருந்து 40% ஆஃப் ஐட்டம் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்தர் 2% ஆஃப் த ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை மெஷின் 1 ஆர் டிஃபெக்டிவ். அந்த 60%ல் 2% என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ப்ரொடக்ட் பண்ணுற அந்த மெட்டீரியலில் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது மெஷின் 1 பொறுத்த வரைக்கும். மெஷின் 2 பொறுத்த வரைக்கும் 4% ஆஃப் ப்ரொடியூசர் வந்து பார்த்தோன்னா டிஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈஃப்னாவே கண்டிஷன். இஃப் an item is drawn at random, what is the probability that is defective? நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம B அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, if an item is drawn at random, what is the probability? எதோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க? டிஃபெக்டிவ்க்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம மெஷின் 1 A1ன்னு வச்சுக்கலாம். மெஷின் 2 பாருங்கள், let A1 be the event that item are produced by machine 1. ஓகேங்களா, A1ங்கிறது நமக்கு மெஷின் 1ல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐட்டம், அதே மாதிரி A2ங்கிறது மிஷின் 2ல் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, லெட் B be the event of drawing a defective item. நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதைத்தான் நம்ம Bயாக எடுத்துக்குவோம். ஓகே, இப்போது we have find the total probability of event B. அப்போ நமக்கு total probability find out பண்ணணும். ஓகே,
இப்போ P of B clearly A1 and A2 are mutually exclusive and exclusive events. இப்போ இதை பார்க்குறப்ப நமக்கு இந்த A1 A2வும் கண்டிப்பாக மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு தெரியுது. ஏன்னா A1ங்கிறது மிஷின் 1, A2ங்கிறது மிஷின் 2, ரெண்டு மிஷினும் வேறு மிஷின். ஸோ அப்போ நமக்கு அது என்னென்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னால் அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி ஒரு ஃபேக்டரியில் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு ஃபார்முலா P of B = நான் ஃபார்முலா இங்கே சொல்லியிருந்தேன்லவா, இங்கே நமக்கு வந்து n ஈவெண்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து நமக்கு ரெண்டே மிஷின் தான் இருக்குது. அப்போ ஃபார்முலா எழுதுகிறப்போ P of A1 into P of B by A1 plus P of A2 into P of B by A2. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் இதோட வேல்யூஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். P of A1 அப்படிங்கிறது மிஷின் 1 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம். மிஷின் 1 எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க? 60% சொல்லியிருந்தாங்களா? 4% அப்படிங்கிறனால 60/100. B by A1 அப்படின்னு என்ன அர்த்தம்? Bங்கிறது டிஃபெக்டிவ். ஓகேவா? அப்போ A1ல் டிஃபெக்டிவ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். A1ல் டிஃபெக்டிவ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 2% சொல்லியிருந்தாங்களா? ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். சொல்கிறது புரியுதா கண்ணு? B by A1னா Bங்கிறது டிஃபெக்டிவ் ஐட்டம், அதில் A1ல் எவ்வளோ டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஓகே. அடுத்து A2ங்கிறது நமக்கு ப்ராபபிலிட்டி மிஷின் 2 ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது வந்து 40%ங்கிறனால 40/100. ஓகே. அந்த மிஷின் 2ல் டிஃபெக்டிவ் எவ்வளோ இருக்குன்னா 4%. ஸோ 4/100. ஓகேங்களா? இப்போ வேல்யூஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சாக்கண்ணு ரொம்ப ஈஸி கண்ணு. 5 மார்க் கொஷினில் கிவனில் எல்லாம் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் இதோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். There are 2 identical urns containing respectively 6 black and 4 red ball. 2 urn இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா 6 blackும் 4 red ball இருக்குது ஃபஸ்ட் urnல. அடுத்து 2 black and 2 red ball இருக்குது செகண்ட் urnல. ஓகேவா? An urn is chosen at random and a ball is drawn from it. அந்த urnலேருந்து ஒரு பாலை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா find the probability that the ball is black. பிளாக் பால் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இஃப் த பால் இஸ் பிளாக், இப்போ தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பிளாக் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் கொடுத்துருக்காங்க. ஈஃப் அப்படின்னு வச்சுட்டாவே நமக்கு கண்டிஷன் கேட்டிருக்காங்க. பிளாக் பாலாக இருக்கணும். அதுவும் எதுலேருந்து இருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் த ஃப்ரம் த ஃபஸ்ட்டு யோன்லேருந்து எடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இதுக்கு புரியுங்க, வெறும் டிஃபெக்டிவ் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி டிஃபெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பாலுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதில் வந்து நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன், இப்போ பிளாக் பால் இருக்கணும். அந்த பிளாக் பாலும் எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யோன்லேருந்து எடுக்கணும். இதுதான் கண்டிஷன். அப்போ கண்டிஷன் கொடுத்துட்டாவே நம்ம பேயிஸ் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? சரி பாருங்கள். நாங்கள் ஏர்ன் 1 ஏர்ன் 2ல் இருக்கிறத நான் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். பிளாக் பால் என்ன இருக்குது, ரெட் பால் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஓகே. இப்போ டோட்டலாக பிளாக் பால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர்னு சேர்த்து 8, ரெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா 6, டோட்டலாக மொத்தம் 14 பால். இப்போ A1 அப்படிங்கிறது ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் ஏர்ன் 1, A2 அப்படிங்கிறது ஏர்ன் 2லேருந்து எடுக்கக்கூடியது. நமக்கு என்ன பால் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுதான் நான் பியாக வச்சுக்க சொல்லியிருக்கேன். அப்போ பிங்கிற ஈவெண்ட் வந்து பிளாக் பால் செலக்ட் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு. ஓகே. இப்போ நமக்கு P of B அப்படிங்கிறது தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. A1 A2ங்கிறது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸுங்கிறது உனக்கு தெரியும். ஏன்னா 2 ஏர்னுமே வேறு ஏர்ன். ஓகேவா? இப்போ P of A1ஓட வேல்யூ என்னன்னு தெரியணுமில்லவா? எப்படி நான் 1/2 போட்டேன்? இப்போ நமக்கு 2 ஏர்ன் தான் இருக்குது. ஓகேங்களா? 2 ஏர்ன் அப்படிங்கிறப்போ P of 2 ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணோம்னா 1 வரணும். அப்போது 2 ஏர்னில் இது 1, அப்போ 1/2 இது 1. அதனால தான் 1/2 எடுத்திருக்கோம். அப்போ P of A1 1/2 தான் எடுத்திருப்பேன். P of A2 1/2 தான் எடுத்திருப்பேன். இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி B எடுக்கிறப்போ இப்போ A1ல் பிளாக் எவ்வளோ இருக்குது? அப்போ A1ல் பிளாக் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. அதில் மொத்தம் டோட்டல் எவ்வளோ இருக்குது? 10. அப்போ அந்த 10 C1லேருந்து ஒரு பால் எடுக்கிறோம். 10லேருந்து அதுவும் எவ்வளோ இருக்குன்னா பிளாக் பாலாக இருக்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ப்ராபபிலிட்டிங்கிறப்போ இது N of A by N of S தான் போட்டிருக்கோம். இப்போ 6C1 by 10C1. அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் இது 6, இது 10. ஸோ 3/5. அதே மாதிரி ஏர்ன் 2 வந்து P of A2ன்னு எடுத்திருக்கோம். அது வந்து 1/2. அதில் வந்து இருக்கக்கூடிய பிளாக் பால் என்ன இருக்குது? ஏர்ன் 2ல் 2 இருக்குது. டோட்டல் எவ்வளோ இருக்குது? இந்த 4 பால்லேருந்து ஒரு பிளாக் பால் எடுக்க போகிறோம். அப்போது அந்த பிளாக் பால் 2 இருக்குனால 2லேருந்து 1ங்கிறதால 2C1 by 4C1. ஸோ 2/4 அப்படிங்கிறப்போ 1/2. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி P of B, அதாவது பிளாக் பால்க்கு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிளாக் பால் போடுறப்போ P of B = P of A1 into P of B by A1 plus P of A2 into P of B by A2. ஸோ இதுக்கெல்லாம் வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு த கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1. ஏன் அப்படின்னா நமக்கு A1ல் இருக்கக்கூடிய, அதாவது ஃபஸ்ட்டு ஏர்னில் இருக்கக்கூடிய பிளாக் பால் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏர்ன் அப்படிங்கிறனால தான் A1/B பேயிஸ் தியரம் எழுதுகிறப்போ எந்த ஏர்னில் கேட்டிருக்காங்களோ
எழுதியிருக்கிறோம். அது எதில் பிளாக் பால், அது எதில் ஏர்ன் 1ல், அதனால் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா, A1ன்னு. அப்போ இதுக்கு ஃபார்முலா நான் ஏற்கனவே முன்னாடி பேஸ் தியரம் கொடுத்துருக்கேன். எந்த இதுக்கு கேட்டிருக்காங்களோ அதுதான் நியூமரேட்டரில் வரணும். P of A1 into P of B by A1. டினாமினேட்டரில் வந்து இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி தான். நீங்கள் இதை மறுபடியும் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது இதோட P of Bயோட வேல்யூ, அதான் P of Bன்னு போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நீங்கள் இன்ட்டு பண்ணி எழுதியாச்சு. இதோட வேல்யூ நான் அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். அப்போ 3/10 into 20/11. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6/11. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A firm manufactures PVC pipes in 3 plant. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின். இந்த எக்ஸசைஸ்லேயே மொத்தம் 5 தான் இருக்குது. அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின் தான். வந்து பார்த்தோன்னா X, Y, Zங்கிற 3 plant இருக்குது. The daily production volumes from the 3 firms X, Y, Z are respectively 2000, 3000, 5000. ஓகேவா, யூனிட் ஒவ்வொரு இது வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் known that the fast experience that 3% of output from plant X. ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸை பொறுத்த வரைக்கும் 3%, ஒய்யை பொறுத்த வரைக்கும் 4%, இஜெட் வந்து 2%. ஓகே, எ பைப் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் எ டேஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த செலக்டட் பை இஸ் டிஃபெக்டிவ் 1 என்னான்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த செலக்டட் பைப் இஸ் டிஃபெக்டிவ் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த டிஃபெக்டிவ் எதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூஸ்டு பை பிளான்ட் ஒயில் இருக்கிறது என்ன, இது பேயிஸ் தீரம் யூஸ் பண்ணி போடணுங்கிறது அர்த்தம். இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா, இதில் டிஃபெக்டிவ் அப்படிங்கிறது இந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு போனது தான் நம்ம வந்து டிஃபெக்டிவாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, சரி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், A1, A2, A3ங்கிறது டினோட் பண்ணியிருக்கேன். A1ங்கிறது டெய்லி வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸுக்கு, A2ங்கிறது ஒய்க்கு, A3ங்கிறது இஜெட்டுக்கு. பிங்கிறது நமக்கு என்ன ஃபஸ்ட்டு கொஷின் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஃபெக்டிவ் 1. ஓகேங்களா, அதுதான் நம்ம வந்து பின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு A1, A2, A3 அப்படிங்கிறது நமக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ P ஆஃப் A1, அதாவது A1ங்கிறது எக்ஸ்பிளான்ட்டில் வந்து 2000 வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டினாமினேட்டரில் எப்படி 10,000 போட்டிருக்கேன்னா, Pனாவே ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே N ஆஃப் A பை N ஆஃப் S. N ஆஃப் S 10,000 அப்படிங்கிறது அந்த 3 பிளான்ட்டோட அடிஷன் தான். 2000, 3000, 5000, மொத்தமாக 10,000. அந்த 10,000ல் எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 2000, ஒய் வந்து 3000, இஜெட் வந்து 5000. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். எழுதி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து டிஃபெக்டிவ் வைட் வந்து பார்த்தோன்னா A1ல் வந்து பார்த்தோன்னா, அதாவது எக்ஸ்பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3%, ஸோ 3/100, ஸோ 0.03. அதே மாதிரி A2ல் ஒய் பிளான்ட்டில் 4%, ஸோ 0.04. இது 2%. பர்சன்டேஜ்னாவே 100 டிவைட் பண்ணிக்கணும், அப்போ 0.02. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபார்முலா எழுதியிருக்கேன். இதில் 3 பிளான்ட் தான் இருக்குது. ஸோ 3 வரைக்கும் எழுதியாச்சு. வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு பைப்பு செலக்ட் பண்ண போகிறோம் டிஃபெக்டிவாக. அது எதில் இருக்கணும்னா ஒய் பிளான்ட்டில் இருக்கணும். ஒய்ங்கிறது நம்ம A2ன்னு வச்சுருக்கோமா, ஸோ A2ல் டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ P ஆஃப் A2 இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் இங்கே இருக்கணும். B ஆஃப் B by A2 டினாமினேட்டரில் டோட்டல் ப்ராபபிலிட்டி P ஆஃப் B தாங்க இருக்கும். இதோட வேல்யூஸ்லாம் P ஆஃப் B ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்லவா. இந்த டெசிமல் 0.14/5 இது வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். இது எடுக்கலை, இது நமக்கு இங்கே டெசிமல் இருக்கனால இது அப்படியே எடுத்துகிட்டு அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 12/18 அப்படின்னு கிடைக்குது. இதை நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, சாரி 18 இல்லை 28, 3 4s are 12, 7 4s are 28. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின், the chances of A, B, C becoming manager of a certain company are 5:3:2. இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன மாடல்ஸ் போடுறோமோ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்கும். இதே மாதிரி மாடல் எக்ஸாம்பிள் கொஷின்லேயும் இருக்கும். Then probability that the office canteen will be improved of A, B and C becomes management are 0.4, 0.5 and 0.3 respectively. If the effective canteen has been improved, what is the probability that B was appointed the manager? அப்போ Bங்கிறவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிற கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ பேயிஸ் தீரம் யூஸ் பண்ண போகிறோம். இதில் டோட்டல் ப்ராபபிலிட்டி கேட்கலினாலும் நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போட போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பேயிஸ் தீரத்துக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னன்னு வேணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அந்த ABC அப்படிங்கிறவர் தான் நம்ம A1, A2, A3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்.
மேனேஜிங்காக எடுக்கிறதுக்கு. பி அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா அந்த கேன்டீன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கச்சு. இப்போ நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கண்டிஷனல் ப்ராபிலிட்டி என்னென்னா நமக்கு பிக்கு தானே கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி பி தானே, பிங்கிறவரை செலக்ட் பண்ணுறது தான் கேட்டிருக்காங்க. பிங்கிறவரை வந்து நம்ம A2ன்னு வச்சுருக்கனால A2 by B, இந்த பிங்கிறது டோட்டல் ப்ராபிலிட்டி. ஸோ A1 A2 A3ங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் ஈவன். ஸோ P of A2 by B is equal to ஃபார்முலா இதுதான். P of A2 P of B by A2 divided by அந்த டோட்டல் ப்ராபிலிட்டி. மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருக்காங்களவா, அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதோட வேல்யூஸ்லாம் எழுதியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 5:3 இங்கே கொடுத்துருந்தாங்களவா 2. இப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணுறப்போ 5 + 3 8, 8 + 2 10. 10ல் வந்து ஃபஸ்ட்டு ஏங்கிறவர் வந்து B 5 இருக்குது, அடுத்து பிங்கிறவர் 3 இருக்குது, அடுத்து 2 இருக்குது. இப்போ ஏங்கிறவர் தான் நம்ம A1 வச்சுட்டனால 5/10, இது A2ங்கிறனால 3/10, இது வந்து 2/10. ஓகேவா. அடுத்து A1 A2 A3ங்கிறது B பைனா, பியில் வந்து நம்ம கம்பெனி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து கம்பெனி மேனேஜர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஏங்கிறதுக்கு 0.4, அடுத்து பிங்கிறது 0.5, அடுத்து சிங்கிறவர் 0.3, அதாவது A1 A2 A3 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். B by A1 B by A2 B by A3 எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்படியே எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இது நீங்கள் வந்து தனியாக டோட்டல் ப்ராபிலிட்டியை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டு கூட கொண்டு வந்து இங்கே ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரே இதை இதுலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் அட்வைசிங் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஸ்டடியிங் டெலிவிஷன் வியூவிங் ஹேபிட்ஸ் ஆஃப் மேரிடு மென் அண்ட் உமன் டியூரிங் ப்ரைம் டைம்ஸ் அவர்ஸ் based on the post viewing records. He has determined that during prime time views are watching television க்கு வந்து பார்த்தோன்னா 60% of the time. ஓகேங்களா. அதாவது மென்னுக்கு இட் ஹேஸ் ஆல்சோ பீன் டிட்டர்மைண்ட் அண்ட் வென் ஒய்ஃப் வாட்சிங் டெலிவிஷன் வந்து 40%. அதாவது ஹஸ்பண்ட், அதாவது மென் வாட்சிங் வந்து 40%, ஒய்ஃப் வந்து மென்னு வந்து 60%, ஒய்ஃப் வந்து 40% கொடுத்துருக்காங்க. Of the time the husband is also watching. When the wife is not watching the television, wife வந்து டெலிவிஷனை பார்க்காததுக்கு வந்து 30%. Of the time husband is watching the television, அதாவது வந்து இந்த டைமில் வந்து 2 பேருமே பார்க்குறாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபு பார்த்து ஹஸ்பண்ட் பார்க்காம இருக்கிறது, ஹஸ்பண்ட் பார்த்து ஒய்ஃப் பார்க்காம இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஹஸ்பண்ட் இஸ் வாட்சிங் த டெலிவிஷன் டியூரிங் த ப்ரைம் டைம் ஆஃப் டெலிவிஷன். ஓகே. த ஹஸ்பண்ட் மட்டும் வாட்ச் பண்ணுறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இஃப் த ஹஸ்பண்ட் இஸ் வாட்சிங் த டெலிவிஷன், அதாவது ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணுறாரு, த ஒய்ஃப் இஸ் ஆல்சோ வாட்சிங் த டெலிவிஷன். அப்போ ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணுறாருங்கிற கண்டிஷனை வச்சுக்கிட்டு ஒய்ஃபும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நான் பாருங்கள், லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ஒய்ஃப் வாட்சிங் த டிவி, பி த ஈவெண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் வாட்சிங் த டிவி. when the wife watching 60% கொடுத்துருக்காங்க, அப்போ 0.6 அது P of A. அடுத்து ஹஸ்பண்ட் வாட்சிங் வந்து 40% கொடுத்துருக்காங்க, அப்போ 0.4 P of B. ஓகேவா. இப்போ நமக்கு என்ன போட்டிருக்கோன்னா B2, let B2 be the event of husband watching the TV when wife not watching the TV. அதாவது வந்து B2ங்கிறது ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணுறாங்க, ஆனால் ஒய்ஃப் வந்து வாட்ச் பண்ணல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கனால அதை நான் B2 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிங்கிறது நமக்கு ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணுறதா வச்சுருக்கிறோம். இதில் வந்து B2ங்கிறது ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணி ஒய்ஃப் வாட்ச் பண்ணாதனால B2 அப்படிங்கிற கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம். அப்போ P of B2 is equal to நமக்கு 30% கொடுத்துருக்கனால 0.3. ஓகே. அடுத்து P of A bar. A bar மீன்ஸ் நமக்கு என்னன்னா இங்கே வந்து வாட்சிங் டிவி வந்து ஏன்னு எடுத்துருக்கோமா, ஒய்ஃப் வாட்ச் பண்ணுறது. அப்போ ஒய்ஃப் வாட்ச் பண்ணாதது அப்படிங்கிறப்போ P of A bar. அப்போ 1 - P of A is equal to 1 - 0.6, அப்போ 0.4. ஓகே. ஃபஸ்ட்டு கொஷினு த ஹஸ்பண்ட் இஸ் வாட்சிங் த டிவி டியூரிங் த ப்ரைம் டைம் ஆஃப் டிவி. ஓகே. இப்போ ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒய்ஃப் வாட்சிங் டிவி அண்ட் ஹஸ்பண்ட் வாட்சிங் டிவி அப்படி இருக்கலாம். அதாவது ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணுறப்போ ஒய்ஃபும் வாட்ச் பண்ணுற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே கண்டிஷன் வந்து ஹஸ்பண்ட் வாட்சிங் டிவின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கூட நம்ம ஒய்ஃப் வாட்ச் பண்ணுறாங்களா இல்லை ஒய்ஃப் வாட்ச் பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம கண்டிஷன் கொடுக்கல. ஸோ அதனால் ஒய்ஃபும் வாட்ச் பண்ணி ஹஸ்பண்டும் வாட்ச் பண்ணலாம். இல்லையா ஒய்ஃப் நாட் வாட்சிங் அண்ட் ஹஸ்பண்ட் வாட்சிங் டிவி. ஓகேவா. அப்போ பாருங்கள் ஒய்ஃப் வாட்சிங் டிவினா ஏ, ஹஸ்பண்ட் வாட்சிங் டிவினா B1. இங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா B1. அடுத்து ஆறுங்கிறனால யூனியன், ஒய்ஃப் நாட் வாட்சிங்னா A பார், இவர் வந்து வாட்ச் பண்ணுறாருங்கிறப்ப B2. ஓகேவா. இப்போ பாருங்கள்
இந்த இடத்துல ஏன் B2 போட்டோம்னா இங்கே கொடுத்துருக்குறோம் ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணி ஒய்ஃப் வந்து வாட்ச் பண்ணாதப்போ அவங்க வந்து B2 அப்படிங்கிறனால B2ன்னு கொடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ இது பாருங்கள் 0. இதோட வேல்யூஸ் நமக்கு இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா P ஆஃப் A இன்ட்டு P ஆஃப் B1, இது P ஆஃப் A பார் இன்ட்டு P ஆஃப் B2. வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 0.36. இது டெசிமலில் இருக்கிறனால 100ல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 9/25. ஓகே, செகண்ட் கொஷின், இஃப் த ஹஸ்பண்ட் இஸ் வாட்சிங் த ஒய்ஃப் இஸ் ஆல்சோ வாட்சிங் த டெலிவிஷன். ஓகே, அப்போது ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணுறாரு, அப்போ பிங்கிறது நமக்கு வந்து வாட்ச் பண்ணுறதுனால A1/B. அப்போ நமக்கு A1ங்கிறது நமக்கு என்னது, ஹஸ்பண்ட் வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுனால A1 எடுத்துக்கிட்டோம். P ஆஃப் A1 P ஆஃப் B/A1. அப்போ நமக்கு 2 ஈவெண்ட்டுக்கு போட்டாச்சு. P ஆஃப் B தான் நமக்கு வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி 9/25 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆட் பண்ணுறப்போ நமக்கு 2/3. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல இதற்கு பதிலாக இதையும் போட்டுக்கலாம். P ஆஃப் A1 இன்ட்டு P ஆஃப் B/A1, P ஆஃப் A2 இன்ட்டு P ஆஃப் B/2ன்னு எப்பயும் போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம். இது இப்படி போடுறதுக்கு பதிலாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இப்படி போடுறதுக்கு பதிலாக இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி டினாமினேட்டரில் போட்டிருக்கலவா, இதை மட்டும் எழுதி அப்படியேவும் நம்ம போட்டுக்கலாம். P ஆஃப் B அப்படின்னு போடுறப்போ இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது இருந்தால் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. நான் மறுபடியும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறப்போ இதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?